பக்கத்தில் இருந்த செவுத்தை தன் கையால் அப்படி தட்டினான். திஸ் இஸ் a சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கையால் தட்டிட்டு, இந்த செவரோட இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். பிரமிப்பாக இருந்ததை விட அப்போ தான் பிரம்மம்னா என்னங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதாவது எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது தான் பிரம்மம். அந்த வசியத்தை பற்றி எழுதும்போது எப்படிப்பட்ட வசியங்கள்லாம் இருக்குதுன்னு எழுதியிருக்கா, நிறையா எழுதியிருக்கா. அதில் ரொம்ப சீப்பாக இருக்கிற வசியங்கள் இருக்குது, இல்லை ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறதும் இருக்குது. பெரிய பெரிய பூஜைகள் பண்ணி நிறைய கும்பலை கூட்டுறது, அது மூலியமாக வசியம் பண்ணுறது, அதேமாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருடைய மனசில் இருக்கிறத சொல்கிறது, அதே மாதிரி அவள் எதுக்காக வந்திருக்கான்னு சொல்கிறது, இதுமாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வசியம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சார் எழுதியிருக்கார். அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. ஜோசியம் ப்ரெடிக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அடுத்த வினாடிகள் நடப்பதை கூறக்கூடியவர் துறவின்னு எழுதியிருக்கார். அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். அதில் சார் என்ன சொல்லியிருக்கார், இதுமாரி செயற்கை வசியங்கள்லாம் இல்லாமல், எந்த விஷயங்களையும் வெளியில் காட்டி கொள்ளாமல் சும்மா இருந்துட்டுருக்கிற ஒருத்தர்கிட்ட நமக்கு ஈடுபாடு வரும். சார் மாதிரி இருக்கிறவா, பெரியவா மாதிரி இருக்கிறவாள்கிட்ட நம்மளை அறியாமல் ஒரு ஈடுபாடு வரும். அதுதான் இயற்கை வசியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பழக பழக பாலும் புளிக்கும், ஆனால் இப்படிப்பட்ட மகான்கள்கிட்ட பழகும் பொழுது நாம் நம்மை இழப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆசை ஆர்வம் பயம் அற்ற பரம்பொருளே பூசைக்கு உகந்த பரமசிவம். தேசமும் காலவர்த்தமானம் கடந்த சிவன் சார்தான் ஆலகாலம் உண்ட அரண். People have seen him holding rice in his palm and making a noise. Squirrels and sparrows came and ate the rice. When inquired about this, Mahaperiva said that Sachu knew 3 languages: human language, language of birds and animals. அந்த காலத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா கொஞ்சம் அப்படி நாந்து உட்காந்துக்கோ அப்படின்னு ஜாட காமிப்பான். கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பார்த்தெல்லாம் இடுக்கிட்டு அலைஞ்சு கிளி வரும், குருவி வரும், அணில் வரும். அந்த காலத்தில் கையில் இதை வச்சுட்டு கொடுப்பான். அரிசி, நிலக்கடலை. அணிலுக்கு வரைக்கும் இப்படி இது வரிசை வைக்கிற மாதிரி வரிசை வச்சுருவான். அது கையில் இப்படி காம்பா கையில் ஏறிக்கொண்டு இப்படி மெதுவாக வரும். அத்தனை சாப்பிட்டு அப்படியே கீழே இருக்கும், ஜம்ப் பண்ணாது. அது ஆச்சு, கிளி தோளில் உட்காந்துரும். After Kumbakonam and Thiruvankadu, Sivan Sar chose to shift his base to Chennai and stayed in several places. Dr. Padma Subramaniam's house in Adyar, And finally, in Nalli Chettiar's house in Pinjala Subramanian Street in T Nagar. ஸ்ரீ சிவன் சார் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ நான் கிட்டே இருந்து அவகிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் எனக்கு பெரியவாக்கிட்டேருந்து ஒரு பாதுகை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டேன். சிவன் சார் அப்படி தலையை தூக்கி என்னை பார்த்து, உனக்கு தங்க பாதுகையே கிடைக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தங்கம் விற்கிற விலையில் தங்க பாதுகை கிடைக்குமா அப்படின்றதுலாம் சின்ன சின்ன விஷயமாக தான் நமக்கு மனசில் பட்டது. நான் அடிக்கடி மடத்துக்கு போயின்னு இருந்த சமயத்தில் மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் வேப்பத்தூர் ரவின்னு, அவர்கிட்ட முள்ள ஒரு வார்த்தை சொல்லி வச்சேன். இந்த மாதிரி எனக்கு பெரியவாக்கிட்டேருந்து ஒரு பாதுகை வாங்கிக்கணும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வசந்த நவராத்திரி சமயம், ஒரு வயசான பாட்டி சின்ன ஒரு விரல் சைஸுக்கு தங்கத்தில் பாதுகை பண்ணின்னு பெரியவாகிட்ட கொடுத்துருக்கா. பெரியவா அதை வாங்கி கீழே போட்டு பாதத்தை எடுத்து அது மேலே வச்சு திருப்பி எடுத்து கையில் பார்க்குறா. திருப்பி கீழே போட்டு பாதத்தை அதில் வச்சு திருப்பி கையில் எடுத்து பார்த்துட்டுருக்கா. அப்படி நடந்துட்டுருக்கு. சந்திராங்கிறவர், ரவிங்கிறவர் 2 பேர் பெரியவாட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். அது சாத்தூர் ரமணம் வந்திருக்கான், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னா. அப்போ பெரியவா அந்த பாதுகையை கையில் வச்சுட்டு இருந்தா. என்னை பார்த்துட்டு ஒரு பாதுகை எடுத்து கையில் கொடுத்தா, வாங்கிட்டேன். இன்னொரு பாதுகையை கையில் வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. அப்படியே ஹெட் டு ஃபுட் என்னை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு 2வது பாதுகையும் கையில் கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டான். பாதுகை எடுத்துன்னு வீட்டில் கொண்டு வச்சுட்டு நேராக சிவன் சார்கிட்ட சொன்னேன், உங்கள் அனுகிரகத்தினால பெரியவாகிட்ட எனக்கு தங்க பாதுகை கிடச்சிது சார் அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சிவன் சார் எங்கள் ஆற்றுக்கு பிக்ஷை பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது, வரேன்னு சொல்லியிருந்தார். பெரியவா கொடுத்த ஸ்வர்ண பாதுகையை பார்த்து அதில் அக்ஷதையெல்லாம் போட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போனார். இவ்வளவு பெரிய நிகழ்வு ஏற்படுறதுக்கு காரணம் சிவன் சாரோட ஒரு